ஹலோ மக்களே! இந்த வீடியோ ஜான் 7 டியூஸ்டே எடுத்தது. அன்னைக்கு நான் மார்னிங் எந்திரிக்கும்போது 6 ஆயிடுச்சு. ஸோ, அதனால ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச்லாம் பிளான் பண்ணியிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை சேமியாவும், ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு புதினா சாதமும், பீட்ரூட் பொரியல் அண்ட் வாழைக்காய் வறுவல் பிளான் பண்ணியிருந்தேன். மார்னிங் எழுந்ததுமே பாலெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அன்னைக்கு தேவையான ரைஸ் செய்றதுக்கு அரிசி ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு சமைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமா வெந்துரும் அரிசியும். அட் த சேம் டைம் சாஃப்ட்டாவும் இருக்கும். பீட்ரூட் பொரியலுக்கு பீட்ரூட்ட கட் பண்ணி வேக வச்சுட்டேன். இந்த பக்கம் காஃபிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். யூசுவலா என்னோட ரொட்டீன் 5:00 ஸ்டார்ட் ஆயிடும். பட் அன்னைக்கு என்னால 5க்கு எந்திரிச்சுக்க முடியல. கொஞ்சம் லேசியா தான் இருந்துச்சு. ரொம்ப டயர்டாவும் இருந்துச்சு. அதனால 6க்கு பிளான் பண்ணி எந்திரிச்சு, அன்னைக்கு ரொம்ப சிம்பிள் மெனு நான் வச்சுக்கிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை சேமியா ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சேமியாவை எடுத்து ஒரு 2 மினிட்ஸ் வாட்டர்ல சோக் பண்ணி வச்சுட்டு, அத வடிகட்டிட்டு, இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அத வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் மெனு தான். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பக்கம் பீட்ரூட்டும் எனக்கு வெந்துடுச்சு. ஸோ அது பொரியல் பண்ணுறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம்லாம் போட்டு தாளித்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் மோஸ்ட்லி டெய்லியுமே குழம்பு, ரசம், காயும் தான் எடுத்துகிட்டு போவேன். இந்த மாதிரி என்னைக்காவது லேசியாக ரொம்ப லேட்டாக எழுந்திரிக்கிறேன் அப்படின்னா அன்னைக்கு மட்டும் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸோ இல்லை ஒன் பாட் ரைஸோ பிளான் பண்ணிவிடுவேன். அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி பிளான் பண்ணிப்பேன் நான். உங்களுக்கு இந்த மாதிரி லேட்டாக எழுந்திரிக்க தோன்ற அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னடா சமைக்கிறதுன்னு யோசிச்சு பாதி நேரம் எனக்கு வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அதனால எப்பயுமே நைட்டே நான் நெக்ஸ்ட் டேக்கு என்னங்கிறத யோசிச்சு வச்சுருவேன். இந்த சைடு எனக்கு கோதுமை சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. அது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு என் பையனுக்கு கோதுமை சேமியாவில் சுகரும் தேங்காய் துருவலும் போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவான். என் ஹஸ்பண்டுக்கு சுகர் போட்டு கொடுத்தா பிடிக்காது. தாளித்து கொடுத்தா மட்டும்தான் அவருக்கு பிடிக்கும். ஸோ அதனால அதையும் ரெடி பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கிறேன். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, அதில் தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, நம்ம வேக வச்சு எடுத்துட்டு கோதுமை சேமியாவை போட்டு தாளிச்சு எடுத்துட்டா செமையாக இருக்கும். இதுவும் கைண்ட் ஆஃப் ஒரு உப்புமா மாதிரி தான். பட் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். நான் இது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கிட்டேன் அவருக்கு. அவருக்கு எல்லாத்துலேயுமே தேங்காய் துருவல் போடணும். பட் எனக்கு தேங்காய் துருவலே பிடிக்காது. ஸோ அதனால எனக்கு எப்போல்லாம் எனக்கு தேவையோ அது தேங்காய் துருவல் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எனக்கு தேவையானதை எடுத்து வச்சுப்பேன். எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தேங்காய் துருவலை போட்டு லைட்டாக சாட்டே பண்ணி அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு இதில் சர்க்கரை போட்டு சாப்பிட்றது பிடிக்கும். பட் ஆனால் இப்போ டயட்டில் இருக்கிறதுனால சர்க்கரை போட்டு சாப்பிட தாளிச்சதே எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் புதினா ரைஸ்க்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 3 துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சின்ன பீஸா, 2 பல் பூண்டு, பெரிய சைஸாக இருந்தால் 2, உங்களுக்கு சின்ன சின்னதாக இருந்தால் 3 கூட எடுத்துக்கலாம். காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகா எடுத்துக்கிட்டேன். இது குட்டி குட்டியா தான் இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்க கம்மியா எடுத்துக்கணும்னா 2 எடுத்துக்கோங்க. இல்ல எக்ஸ்ட்ரா வேணும்னா 1 எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து, இத நைஸ் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு, 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச சிவப்பு மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இது கலந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்து அது தாளிக்க போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பு நான் முதல்லே போட்டு எனக்கு கரிஞ்சிரும்ன்ற பயத்தில் நான் ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பை இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடலைப்பருப்பு ஆட் பண்ணும்போதே இந்த நிலக்கடலையே நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா அதை சுருண்டு வர வரைக்கும் வதக்கிக்கணும். அதில் இருக்க ஆயிலாம் நல்லா பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நீங்கள் வடித்து வச்சுருக்க அந்த சாதத்தை எடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சாதம் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா சாதம்லாம் உடஞ்சி ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு கார்னிஷ் பண்ணி அதை இறக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வாழைக்காய் உருளைக்கு ஒரு கனமான பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, 2 பூண்டு தட்டி போட்டுட்டு அதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்க வாழைக்காயை எடுத்து அதில் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு உடனே தண்ணியில் போட்டோம் அப்படின்னா வாழைக்காய் ரொம்ப நேரம் கருக்காமல் இருக்கும். அதனால தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அது சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் அடிகனமாக பாத்திரம் எடுத்தால் மட்டும்தான் வாழைக்காய் இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். இல்லைனா சீக்கிரம் வாழைக்காய் பேனில் ஒட்டிட்டு ஒரு மாதிரி சுரண்டுற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஒரு 3/4 பதத்துக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் நான் மிளகா பொடி சேர்க்குறேன். இது வீட்டில் அரைச்ச சாம்பார் மிளகாத்தூள் தான் அது. இது 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன்.
உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ராவா கூட புளி சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டாலே போதும். பொடியோட பச்சை வாசனை போற வரைக்கும் வேக விட்டாலே போதும். இந்த மாதிரி கலந்து வச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டா உங்களுக்கு என்ன வேணும்னா நீங்க ஆட் பண்ணி கொஞ்சம் முருகலா கூட விடலாம். அவ்வளோதாங்க. சிம்பிளான லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சைட் பை சைட்ல சிங்க்ல இருக்க பாத்திரத்தையும் ஃபுல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் ஆஃபீஸ் கிளம்புறது தான் என்னோட ஒர்க்கு. ஈவினிங் நான் வந்து கழுவலாம்னு நினைச்சேன்னா சுத்தமா முடியாது, டைம் இருக்காது. ஏன்னா நைட் வர ரொம்ப லேட் ஆனாலும் அந்த சிங்க்ல இருக்க பாத்திரம் அப்படியே கிடக்கும். அதனால எப்பயுமே அதை போட்டு வச்சுட்டு போக மாட்டேன். எப்போ நான் குக்கிங் முடிச்சாலுமே கிச்சன் விட்டு வெளியே போறேன் அப்படின்னா சிங்க்ல இருக்க பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு தான் போவேன். சிங்க்ல ஒரு பாத்திரம் இருந்தா கூட எனக்கு தூக்கமே வராதுங்க. அது எப்படா கழுவி வைக்கிறதுன்னு தான் எனக்கு இருக்கும். அதனாலயே நான் ஃபுல்லா கழுவி வச்சுட்டு தான் எப்பவுமே கிச்சனை விட்டு வெளியே போவேன். அப்கோர்ஸ் நான் சிங்கையும் சேர்த்து கழுவிட்டு தான் க்ளோஸ் பண்ணுவேன் கிச்சனையும். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்றதுக்கு ரெடி பண்ணணும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா கிச்சன்ல இருந்து வெளியே போறோம் அப்படின்னா அதை ஃபுல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் போவேன். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்திரம்லாம் கழுவி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்றது தான். ஃப்ரூட்ஸ்க்கு அன்னைக்கு வீட்டில் ஆரஞ்சு இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டேன். புதினா சாதம், வாழைக்காய் வறுவல் அண்ட் பீட்ரூட் பொரியல். எனக்கு நான் தேங்காய் போடாம எடுத்து வச்சிருந்தது தான். இது அவருக்கு பேக் பண்ணது. அவ்வளோதாங்க. கிச்சனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு போகிறது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. ஃபைனலி எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு டக்கு டக்குன்னு அப்படியே ஆஃபீஸ்க்கும் கிளம்பி ஓடி போயிட்டுருக்கேன். எனக்கு மார்னிங் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு ஒரு 9:30 10 ஆகிடும். ஆஃபீஸ் ரீச் ஆகுறதுக்கு 10:30 மேக்ஸிமம் 11. அட்லீஸ்ட் 11க்கு ரீச் ஆனால் தான் ஈவினிங் என்னால் சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு போக முடியும். ஃபைனலி ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டு செக்இன் எல்லாம் பண்ணிட்டு அப்பாடான்னு சேரில் உட்காந்து லேப்டாப் ஆன் பண்ணும்போது தாங்க நிம்மதியே வரும். நெக்ஸ்ட் பிரேக் டைமில் நான் அன்றைக்கி க்ரீன் டீ மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதாங்க என்னோட மார்னிங் ரொட்டீன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் மோகா ஃபேமிலி ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.